வணக்கம் அன்பான ஜோதிடக் கலை ரசிகர்களே. உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எங்களை மென்மேலும் பல நல்ல ஜோதிட ரகசியங்களை உங்களுக்கு கொண்டு வரச் செய்து எங்களை உற்சாகப்படுத்துகிறது. இந்த சிறப்பான ஜோதிட தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள். அதேபோல உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் தயங்காமல் கீழே எழுதி தெரிவியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை அளிக்கும். வாருங்கள், தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களின் வாழ்வில் நடக்கப்போகும் அந்த மாபெரும் அதிசயத்தை பற்றி மிகவும் ஆழமாக பார்ப்போம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, எப்போதுமே நேர்மையும் தர்ம சிந்தனையும் மற்றவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவும் குணமும் கொண்டவர்கள் நீங்கள். மனதில் பட்டதை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி வெளிப்படையாக பேசும் உங்களுடைய அந்த சுபாவமே பல நேரங்களில் உங்களுக்கு பல எதிரிகளை உருவாக்கிவிடுகிறது. உங்கள் ராசிக்கு உகந்த தெய்வமாக விளங்குபவர் முழுமுதற் கடவுளான சிவபெருமானும் ஞானத்தை அருளும் தட்சிணாமூர்த்தியும் ஆவார்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்களைச் சாற்றி நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் எந்த தடைகளும் நெருங்காது என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் ஆழமான உண்மையாகும். தற்போதைய கிரக நிலைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காலம் என்றே உறுதியாகச் சொல்ல வேண்டும். கடந்த சில காலமாகவே நீங்கள் பலவிதமான போராட்டங்களையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். எடுத்த காரியங்களில் ஏற்படும் எதிர்பாராத தடங்கள், குருடாய் நம்பியவர்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம், வெளியே சொல்ல முடியாத அளவிலான கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் என பல வழிகளிலும் நீங்கள் கிரகங்களால் சோதிக்கப்பட்டீர்கள். உறவினர்களே உங்களை உதாசீனப்படுத்திய தருணங்களை எண்ணி உங்கள் மனம் பல இரவுகள் உறங்காமல் தவித்திருக்கும். ஆனால் அந்த இருண்ட காலமெல்லாம் இப்போது மெல்ல மெல்ல முற்றிலுமாக விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலின் வெளிச்சம் வரத் தொடங்கிவிட்டது. கோச்சார கிரகங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளிக் கொடுக்க தயாராகிவிட்டன. குறிப்பாக மே 31ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அந்த மாற்றம் ஒரு பெண்ணின் மூலமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதுதான் இதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய சுவாரஸ்யம். யார் அந்த பெண்? அவள் எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் வருவாள்? அவள் எந்த உறவு முறையில் உங்களை வந்தடைவாள்? இந்த கேள்விகள் எல்லாம் இப்போது உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய சூறாவளியைப் போல வட்டமடித்துக் கொண்டிருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த பெண் வேறு யாருமல்ல, உங்கள் பூர்வ புண்ணிய பலனால் உங்களுக்கு உதவவென்றே இறைவனால் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைக்கப்படும் ஒரு வழிகாட்டி என்றே கூறலாம். உறவு என்று பார்த்தால் அவள் உங்களுக்கு முற்றிலும் புதியவளாக இருக்கலாம், அல்லது நீண்ட காலமாக உங்களோடு ஒரே சுற்றத்தில் இருந்து இதுவரை தன் உண்மையான அன்பையோ உதவியையோ வெளிக்காட்டத் தயங்கிய ஒரு தூரத்து உறவாகவும் இருக்கலாம். ஒரு பாசமான சகோதரியாக, அல்லது தாய்க்கு நிகரான ஒரு உறவாக, அல்லது நீங்கள் பணிபுரியும் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு சமமான ஒரு பொறுப்பில் இருக்கும் ஒரு அனுபவமிக்க பெண்ணாக அவள் உங்கள் வாழ்வில் நுழையக்கூடும். இந்த அறிமுகம் மிகவும் தற்செயலாக, நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் நடக்கும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கி யாரிடம் உதவி கேட்பது, அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று திகைத்து நின்று கொண்டிருக்கும் ஒரு இக்கட்டான வேளையில் எந்தவிதமான சொந்த லாபமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவளாகவே முன்வந்து உங்களுக்கு தன் உதவி கரத்தை நீட்டுவாள். அவளுடைய ஒற்றை சொல் அல்லது ஒற்றை வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மிக எளிதாக வேரோடு பிடுங்கித் தீர்த்து வைக்கும் அதீத வல்லமை கொண்டதாக இருக்கும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் உங்கள் உண்மையான திறமையையும் உங்கள் நேர்மையையும் முழுமையாக புரிந்து கொள்ளும் முதல் பெண்ணாக அவள் இருப்பாள். அந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஆழமாக புதைத்து வைத்திருந்த, பலரால் கேலி செய்யப்பட்ட உங்கள் இலட்சிய கனவுகளுக்கு மீண்டும் உயிர் வரத் தொடங்கும். உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் அவளது நேர்மறையான ஆலோசனைகளால் சிதறி ஓடும். உங்களுடைய பேச்சில் இதுவரை இல்லாத ஒரு புதிய கம்பீரம் பிறக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு புதிய வேகமும் விவேகமும் பிறக்கும். நீங்கள் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ நீண்ட நாட்களாக போராடி வந்த ஒரு விஷயத்தில் அவளுடைய சிறிய தலையீடும் ஆலோசனையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அவளிடமிருக்கும் சில நுட்பமான உலகியல் திறமைகளும் மனிதர்களை சாதுரியமாக கையாளும் விதமும் உங்களை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும். அவளுடைய வருகைக்குப் பிறகு உங்கள் மீது மற்றவர்கள் இதுவரை சுமத்திய வீண்பழிகள் அனைத்தும் தவிடுபொடியாக மாறும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வரும் அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் சமூகத்தில் மிக வேகமாக உயரத் தொடங்கும்.
இதற்கெல்லாம் மூல காரணமாக திகழப்போவது அந்த பெண்ணின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவள் உங்களுக்கு பின்னணியில் இருந்து கொடுக்கப் போகும் அசுர பலம் பொருந்திய தார்மீக ஆதரவும் தான். அவள் ஒரு மாய மந்திரக்கோலை வைத்திருப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அடுத்தடுத்த சம்பவங்கள் அனைத்தும் உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அந்த ஆச்சரியத்தின் உச்சம் என்பது வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாக அமையப்போகிறது. நீங்கள் இழந்ததாக நினைத்த செல்வங்கள், கையை விட்டு போய்விட்டதாக எண்ணி கண்ணீர் வடித்த வாய்ப்புகள் அனைத்தும் அவளுடைய வருகைக்குப் பிறகு மீண்டும் உங்கள் வாசற்கதவை தட்டப்போகின்றன. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்து வந்த மாபெரும் சரிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவளுடைய ஆலோசனைகள் அமைவதோடு மட்டுமல்லாமல் முற்றிலும் புதிய வருமான வழிகளையும் அவள் உங்களுக்கு மிகத் தெளிவாக அடையாளம் காட்டுவாள். உங்கள் உழைப்பைச் சுரண்டி தங்களை வளர்த்து கொண்ட சுயநலவாதிகளின் முகத்திரையை கிழித்தெறிந்து உங்களுக்குச் சேர வேண்டிய நியாயமான உரிமைகளை மீட்டுத்தரும் ஒரு பாதுகாவலராக அவள் திகழ்வாள். தனுசு ராசிக்கு இப்போது 9ஆம் பார்வையாக குரு பகவானின் அருட்பார்வை மிகச் சிறப்பாக கிடைத்துக் கொண்டிருப்பதாலும் செல்வத்துக்கு அதிபதியான சுக்கிரனின் அனுகூலமான சஞ்சாரத்தினாலும் இந்த பெண் ஒரு அதிர்ஷ்ட தேவதையைப் போல உங்கள் வாழ்வில் புகுந்து சொல்லுனா நன்மைகளைச் செய்யவிருக்கிறாள். அவள் அதிக ஆடம்பரம் இல்லாத மிகவும் எளிமையான தோற்றத்தைக் கொண்டவளாக இருப்பாள். ஆனால் அவளுடைய அறிவாற்றலும் சமயோசித புத்தியும் அளப்பரியதாக இருக்கும். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆழமான அர்த்தமும் தொலைநோக்குச் சிந்தனையும் பொதிந்திருக்கும். அவளிடம் இருக்கும் மிகப்பெரிய பலமே அவளது பொறுமையும் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறனும் தான். குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தீர்க்க முடியாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த காரணமற்ற மனக்கசப்புகள், உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பொருள் விரயங்கள் மற்றும் மன வருத்தங்கள் ஆகிய அனைத்தும் அவளுடைய வருகைக்குப் பிறகு சூரியனைக் கண்ட பனித்துளி போல மெல்ல மெல்ல விலகி ஓடும். மனதிற்குள் எப்போதும் ஒருவித இனம் புரியாத பயமும் பதற்றமும், எதை எடுத்தாலும் தடையாகிறதே என்ற கவலையும் உங்களை பல மாதங்களாக வாட்டி வதைத்து வந்திருக்கும். அந்த இருண்ட மனநிலையை முற்றிலுமாக மாற்றி உங்கள் உள்ளத்தில் ஒரு இமாலய தன்னம்பிக்கையை விதைக்கும் உன்னத வழிகாட்டியாக அவள் செயல்படுவாள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளோ அல்லது குடும்ப பஞ்சாயத்துகளோ இருந்தால் அவளுடைய சாதுரியமான தலையீட்டால் உங்களுக்குச் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் மீது வீண்பழி சுமத்தி உங்கள் நற்பெயரை கெடுக்க நினைத்த மறைமுக எதிரிகள் அனைவரும் அவளுடைய வியூகங்களால் நிலை குலைந்து போய் உங்களுக்கு பயந்து ஒதுங்கும் சூழ்நிலை உருவாகும். நீங்கள் யாரிடமாவது கடன் கொடுத்துவிட்டு அதை திரும்பப் பெற முடியாமல் பல அவமானங்களை சந்தித்து வந்திருந்தால் அந்த தொகையும் எதிர்பாராத விதமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் அற்புதம் நிகழும். உடல் நலனில் இதுவரை இருந்து வந்த சோர்வும் மந்த நிலையும் மாறி ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உங்களை ஆட்கொள்ளும். மனம் குணமாகும்போது உடலும் தானாக குணமாகும் என்ற சித்தர்களின் வாக்குக்கு இணங்க அவளுடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் மனக்காயங்களை ஆற்றுவதால் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக மேம்படும். தெய்வ அனுகூலம் முழுமையாக உங்களைச் சூழ்ந்துள்ள இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவளுடைய காலடி உங்கள் வீட்டுப்படியிலோ அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ படும்போது அங்கு இதுவரை இருந்த தரித்திர நிலை அடியோடு ஒழிந்து திருமகளின் கடாட்சம் நிரந்தரமாக குடிகொள்ளும். உங்களை ஏளனமாக பார்த்த உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்துப் போகும் அளவுக்கு அவளுடைய வழிகாட்டுதல் உங்களை மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கும். இத்தனை மாற்றங்களையும் ஒருங்கே கொண்டுவரப்போகும் அவளது நடவடிக்கைகள் எந்தவிதமான ஆரவாரமும் இன்றி மிகவும் அமைதியாக, ஆனால் அதே சமயம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையும். உங்களின் உண்மையான திறமையை பலரும் பயன்படுத்திக் கொண்டாலும் அதற்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க மறுத்த இந்த சுயநல உலகில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை புகழையும் சிறப்பையும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் ஒரு தூண்டுகோலாக அவள் மாறுவாள். அவள் உங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்லும் பாதை முழுவதும் வெற்றிக்கனிகள் மட்டுமே நிறைந்திருக்கும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நீங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டும் பல காரணங்களால் தள்ளிப்போன ஒரு சுபகாரியமோ அல்லது ஒரு நற்செயலோ அவளுடைய முன்முயற்சியால் எந்தவித தடங்களும் இன்றி மிகச் சிறப்பாக நடந்து முடியும். உங்கள் ராசிநாதனான குருவின் ஆசி பிஇசி அவளுக்கு முழுமையாக இருப்பதால் அவள் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் தெய்வ வாக்காகவே உங்கள் வாழ்வில் பலிக்கப் போகிறது. அவளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உங்களைச் சுற்றி ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் வளையத்தை உருவாக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இதுவென்பதை அவள் உங்களுக்கு ஆழமாக உணர்த்துவாள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பல புண்ணியச் செயல்களுக்கான ஒட்டுமொத்த பலனும் இந்த ஒரு பெண்ணின் ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை உற்று நோக்கினால் மட்டுமே உங்களுக்கு புரியும்.
இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய அந்த பெண்ணின் வருகையால் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் பல நுட்பமான ஜோதிட ரகசியங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. அந்த நுட்பமான ஜோதிட ரகசியங்கள் என்னவென்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோமேயானால், உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகங்களின் சஞ்சாரமும் ராகு கேதுக்களின் சுழற்சியும் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் இந்த அற்புதமான வேளையில் அந்த பெண்ணின் பங்கு என்பது உங்களை முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்திற்கு இட்டுச் செல்வதாகவே இருக்கும். இதுவரை நீங்கள் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ பேருக்கு அங்கு அவர்கள் கேட்காமலேயே ஓடோடிப்போய் உதவிகளை செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றவுடன் நீங்கள் உதவி செய்தவர்கள் எல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற கொடூரமான வலியை உங்கள் இதயம் பலமுறை சுமந்திருக்கிறது. அந்த வலிகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர மருந்தாக, காயங்களுக்கு ஒரு இதமான களிம்பாக அவளுடைய வார்த்தைகளும் செயல்களும் அமையப் போகின்றன. கோச்சாரப்படி குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் ஆன்மீக ரீதியாகவும் மனதளவில் நீங்கள் அடைந்திருந்த மிகப்பெரிய சோர்வு முற்றிலும் நீங்கிவிடும். அவள் உங்களுக்கு தரும் ஒவ்வொரு ஆலோசனையும் வெறும் உலகியல் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் ஆழமான தத்துவார்த்த உண்மையையும் தெய்வ நம்பிக்கையையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அவளுடைய தொடர்பால் உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொள்ளும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் விரக்தியடைவதும் உங்கள் இயல்பாக மாறிப்போயிருந்த கடந்த காலநிலை மாறி எதையும் பொறுமையோடும் புன்னகையோடும் எதிர்கொள்ளும் ஒரு பக்குவத்தை அவள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாள். தொழில் மற்றும் உத்தியோகஸ்தானத்தை பொறுத்தவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியை அவளுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தரப்போகிறது. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களை விட திறமை குறைந்தவர்கள் எல்லாம் பதவி உயர்வு பெற்றுச் செல்வதை பார்த்து பலமுறை நீங்கள் உள்ளுக்குள் புழுங்கியிருப்பீர்கள். உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் அந்த பெண்ணின் வருகைக்குப் பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். உங்கள் மேலதிகாரிகளோ அல்லது உங்களை நிர்வகிப்பவர்களோ இதுவரை உங்கள் மீது கொண்டிருந்த தவறான எண்ணங்கள் அனைத்தும் அவளுடைய சாதுரியமான நடவடிக்கைகளால் சுக்குநூறாக உடையும். ஒருவேளை நீங்கள் சொந்தமாக வியாபாரம் அல்லது தொழில் செய்பவராக இருந்தால் பல மாதங்களாக தேங்கிக் கிடந்த பொருட்கள் எல்லாம் மிக வேகமாக விற்பனையாகும். சந்தையில் உங்களுக்கு இருந்த போட்டிகள் அனைத்தும் காணாமல் போகும் அளவுக்கு உங்களுடைய தொழில் யுக்திகளை அவள் மிக கூர்மையாக தீட்டி விடுவாள். அவளிடம் ஒரு அபாரமான திட்டமிடல் திறன் இருக்கும். எதை முதலில் செய்ய வேண்டும், எதை அடுத்ததாகச் செய்ய வேண்டும் என்ற தெளிவான வரையறையை அவள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் இதுவரை சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் பனித்துளி போல மறைந்து போவதை கண்கூடாக காண்பீர்கள். பொருளாதார நெருக்கடியை பற்றி சொல்லப்போனால் கடன்களின் சுமையால் இரவுகளில் தூக்கத்தை தொலைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத இறுதிக்குள்ளே அவள் ஒரு மாபெரும் மீட்பராக வரப்போகிறாள் என்பது 100% உண்மையான ஜோதிட வாக்காக அமைகிறது. பல வழிகளிலும் முடங்கிக் கிடந்த பணவரவுகள் எல்லாம் அவளுடைய அதிர்ஷ்ட காற்றால் தடையின்றி உங்கள் கைகளை வந்து சேரும். நீங்கள் நீண்ட காலமாக சேமித்து வைத்து நெருக்கடியான நேரத்தில் அடமானத்திற்குச் சென்ற உங்களின் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் அனைத்தும் மிக விரைவாக மீட்கப்படும். புதிய வருமானத்திற்கான வழிகளை அவள் மிக எளிதாக திறந்து விடுவாள். அவளுடைய அறிவுரைகளை கேட்டு நீங்கள் செய்யும் சிறு முதலீடுகள் கூட பன்மடங்கு லாபத்தை தந்து உங்களை அரியணையில் ஏற்றும். உங்கள் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து உங்களை சுரண்டியவர்கள் இனி உங்கள் நிழலை கூட தொட முடியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார பலம் மிகச் சீக்கிரமாக உயரும். இந்த செல்வச் செழிப்பால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வறுமை இருள் முழுமையாக விலகி மங்களகரமான சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் யோகம் கூடி வரும். வீண் விரயங்கள் அடியோடு நிறுத்தப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்காக பெரும் செல்வத்தை சேமித்து வைக்கும் ஒரு ராஜயோகத்தை அவளுடைய வருகை உங்களுக்கு தொடங்கி வைக்கப் போகிறது. சமூகத்தில் நீங்கள் இழந்த மரியாதையையும் கௌரவத்தையும் மீட்டெடுப்பதில் அவளுடைய பங்கு ஈடு இணையற்றதாக இருக்கும். உங்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்தவர்கள், உங்களால் ஒன்றும் முடியாது என்று புறக்கணித்தவர்கள் எல்லாம் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. அவளுடைய ஒவ்வொரு நகர்வும் உங்கள் நற்பெயரை காப்பதிலேயே குறியாக இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த வீண்பழிகள் அனைத்தும் அவளுடைய தீர்க்கமான வாதத்திறமையாலும் உண்மையை வெளிக்கொண்டு வரும் நெஞ்சுரத்தாலும் முற்றிலும் துடைத்தெறியப்படும். பிரிந்து கிடந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் புகழைக் கேட்டு மீண்டும் உங்களை தேடி வரத் தொடங்குவார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் யார் நல்லவர்கள், யார் சந்தர்ப்பவாதிகள் என்பதை மிக தெளிவாக அடையாளம் கண்டு உங்களை மீண்டும் ஒரு ஏமாற்றத்தில் சிக்கவிடாமல் பாதுகாக்கும் கவசமாக அவள் செயல்படுவாள். அவளுடைய உள்ளுணர்வு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்.
யார் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே கணித்து உங்களை எச்சரிக்கும் ஒரு தெய்வப் பிறவியாகவே அவள் உங்கள் கண்ணுக்குத் தெரிவாள். இத்தனை சிறப்புகளையும் கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றப்போகும் அவளுடைய அடுத்த கட்ட ஆலோசனைகளும் அவளால் நிகழப்போகும் சில நுட்பமான திருப்பு முனைகளும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்படி சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அந்த மிக முக்கியமான திருப்பு முனைகளை ஆராய்ந்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின்படி இதுவரை உங்களை வாட்டி வதைத்த அனைத்து கிரக தோஷங்களும் இப்போது முற்றிலும் விலகி ஒரு புதிய வசந்த காலத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பதை அந்த பெண்ணின் வருகை உறுதியாக உணர்த்துகிறது. உங்கள் குலதெய்வத்தின் நேரடி ஆசியும் உங்கள் முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதமும் அந்த பெண்ணின் உருவத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதே மிக உன்னதமான உண்மையாகும். நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் தீர்க்கப்படாமல் இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சினைகள், உடன் பிறந்தவர்களுக்கு இடையேயான பங்காளிச் சண்டைகள் மற்றும் பாகப்பிரிவினை தொடர்பான மனக்கசப்புகள் ஆகியவற்றுக்கு ஒரு மிகச் சுமூகமான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தீர்வை அவள் கொண்டு வருவாள். நீதிமன்ற படிகளில் ஏறி இறங்கி பணத்தையும் நிம்மதியையும் இழந்து தவித்த உங்களுக்கு அவளுடைய ஒற்றை ஆலோசனை ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும். அவளுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தெய்வீக ஈர்ப்பும் ஆழமான காந்த சக்தியும் இருக்கும். நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட, வலிமையான மனிதராக மாற்றுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த கடுமையான பயிற்சி என்பதை அவள் மிகத் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவாள். உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் வேறு யாரோ அந்த பலனை அனுபவித்து வந்த காலம் எல்லாம் இனி நிரந்தரமாக மலையேறிவிடும். உங்களின் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் 100 மடங்கு பலனை பெற்றுத்தரும் ஒரு ராஜபாட்டையை அவள் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பாள். அந்த பெண் உங்களுக்கு வெறும் தற்காலிகமான ஒரு ஆறுதலை மட்டும் தருபவளாக இல்லாமல் உங்களின் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கான ஒரு பிரம்மாண்டமான, அசைக்க முடியாத வாழ்க்கை அடித்தளத்தை மிகச் சிறப்பாக கட்டமைத்துக் கொடுப்பாள். அவள் உங்கள் வாழ்வில் அடியெடுத்து வைத்த மறுகணமே உங்கள் முகத்தில் இதுவரை இருந்த சோர்வும் கவலையும் மறைந்து ஒரு புதிய தேஜஸும் அபாரமான தன்னம்பிக்கையும் குடிகொள்ளும். உங்களை பார்த்து இறக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது உங்கள் அசுர வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தோரணையும் கம்பீரமும் மிக பிரம்மாண்டமாக மாறும். அவளிடம் இருக்கும் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், வரப்போகும் ஆபத்துகளையும் தடைகளையும் முன்கூட்டியே தனது உள்ளுணர்வால் கணித்து உங்களை எச்சரிக்கும் அந்த அபாரமான ஆற்றல்தான். உங்களுக்கு வரவிருக்கும் எந்த ஒரு துன்பமும் அவளை தாண்டித்தான் உங்களிடம் வரவேண்டும் என்ற அளவுக்கு அவள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக, இரும்புச் சுவராக நின்று உங்களை பாதுகாப்பாள். நீங்கள் உங்கள் மனதின் ஓரத்தில் என்றோ ஒரு நாள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காலச் சூழ்நிலையால் குழி தோண்டி புதைத்த உங்களுடைய பல அரிய திறமைகளையும் கலை நுணுக்கங்களையும் அவள் மீண்டும் தோண்டி எடுத்து உங்களை ஒரு புதிய மனிதனாகச் செதுக்குவாள். தனுசு ராசி அன்பர்கள் இயல்பாகவே சிறந்த அறிவுரை கூறுபவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அந்த நேர்மையே உங்களுக்கு பல நேரங்களில் பெரும் பகையை தேடித் தந்திருக்கும். அந்த பகைகளையெல்லாம் எப்படி மிகச் சாதுரியமாக கையாளுவது, தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து எப்படி அமைதியாக காரியம் சாதிப்பது என்ற மாபெரும் வாழ்க்கை சூட்சுமத்தை அவள் உங்களுக்கு மிக நுட்பமாக கற்றுக் கொடுப்பாள். மே 31ஆம் தேதிக்குள் நிகழப்போகும் இந்த சந்திப்பு சாதாரணமான ஒரு சந்திப்பாக இல்லாமல் உங்கள் தலைவிதியையே ஒட்டுமொத்தமாக மாற்றி எழுதப்போகும் ஒரு உன்னதமான தருணமாகவே அமையப்போகிறது. உங்கள் வீட்டில் நீண்ட காலமாக தடைப்பட்டு போயிருந்த மங்களகரமான நிகழ்வுகள், அதாவது சுப காரியங்கள், வளைகாப்பு அல்லது புதிய மனை புகுதல் போன்ற எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அவளுடைய வருகைக்குப் பின் எந்தவிதமான சிறு தடங்களும் இன்றி மிகச் சிறப்பாகவும் ஊரே வியக்கும் வண்ணமும் நடந்து முடியும். அவளுடைய ராசியான காலடி உங்கள் இல்லத்தில் பட்டவுடனேயே அங்கு நீண்ட நாட்களாக குடிகொண்டிருந்த எதிர்மறை ஆற்றல்கள், கண்திருஷ்டிகள் மற்றும் செய்வினை தோஷங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல முற்றிலுமாக விலகிவிடும். உங்களுக்கு பின்னால் குழி பறிக்க நினைத்த அத்தனை துரோகிகளின் முகத்திரைகளும் மிக கடுமையாக கிழிக்கப்படும். அவர்கள் செய்த சதி வேலைகள் எல்லாம் அவர்களுக்கே எதிராக திரும்பும் காலம் இது. உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தும் அளவுக்கு கிரக நிலைகள் அந்த பெண்ணின் மூலமாக உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கிவிட்டன. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நாட்பட்ட உடல் உபாதைகள், மருத்துவத்துக்கே சவால் விட்ட தீராத வலிகள் அனைத்தும் அவளுடைய அன்பான கவனிப்பாலும் சரியான வழிகாட்டுதலாலும் முற்றிலுமாக குணமடைந்து நீங்கள் ஒரு புதிய பிறவி எடுத்ததைப் போன்ற ஒரு புத்துணர்ச்சியை பெறுவீர்கள்.
பணவரவை பொறுத்தவரையில் நீங்கள் 4 திசைகளிலும் இருந்து பணமழையில் நனையப் போகிறீர்கள் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான நிலுவைத்தன்னர் தொகைகள் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலம் கிடைக்கும் மாபெரும் செல்வங்கள் என அனைத்தும் உங்கள் கஜானாவை நிரப்பப் போகின்றன. அந்த பெண்ணின் ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு நன்மையையே பயக்கும். அவள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக, உங்களுக்கு தோள் கொடுக்கும் உற்ற தோழியாக, உங்கள் துயரங்களை துடைக்கும் அன்னையாக பல பரிமாணங்களில் செயல்பட்டு உங்களை உச்சத்தில் கொண்டு சென்று அமர்த்துவாள். அவளால் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அடுத்த கட்ட ஆச்சரியங்கள் நீங்கள் இதுவரை எந்த ஒரு கனவிலும் கூட நினைத்துப் பார்க்காத அளவுக்கு இன்னும் பல ஆழமான வியக்கத்தக்க நற்பலன்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. அந்த ஆழமான நற்பலன்களின் சிகரமாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் முழுமையாக கழியும் ஒரு உன்னதமான ஆன்மீக விடுதலையை நீங்கள் உணரப்போகிறீர்கள். அந்த பெண்ணின் வருகை என்பது வெறும் உலகியல் சார்ந்த இன்பங்களை மட்டும் உங்களுக்கு அள்ளித் தருவதற்காக அமைந்ததல்ல. உங்களின் ஆத்மார்த்தமான தேடல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் மனதிற்குள் ஒரு மாபெரும் தத்துவத் தெளிவை ஏற்படுத்துவதற்காகவே பிரபஞ்சத்தால் மிக நுட்பமாக திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்வாகும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துவிட்டதை உணர்த்தும் விதமாக குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்த பித்ரு தோஷங்கள் மற்றும் குலதெய்வ குற்றங்கள் அனைத்தும் அவளுடைய தூய்மையான ஆலோசனைகளாலும் அவள் காட்டும் ஆன்மீக பாதையாலும் நிரந்தரமாக நிவர்த்தியாகும். நீங்கள் இதுவரை எத்தனையோ கோவில்களுக்குச் சென்று வேண்டியும் எத்தனையோ பரிகாரங்களைச் செய்தும் கிடைக்காத ஒரு மன அமைதியும் காரிய சித்தியும் அவள் சொல்லிக் கொடுக்கும் ஒரு மிகச் சாதாரணமான ஆனால் ஆழமான பக்தி மார்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் மனநிலையிலும் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு சலசலப்புகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு உன்னதமான புரிதல் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த வீண் கவலைகள் விலகி அவர்கள் கல்வியிலும் தொழிலிலும் அடையப்போகும் மாபெரும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரப்போகின்றன. சமுதாயத்தில் நீங்கள் இதுவரை ஒரு சாதாரண மனிதராகவோ அல்லது பலரால் ஏமாற்றப்பட்ட ஒருவராவோ அறியப்பட்டிருந்த நிலை முற்றிலுமாக மாறி ஒரு பலம் பொருந்திய அசைக்க முடியாத ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறீர்கள். அவளுடைய வருகைக்குப் பின் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகத் துல்லியமானதாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டதாகவும் இருக்கும். உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் தாங்களாகவே தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு உங்களுடைய தார்மீக பலம் உயரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் அடையப்போகும் உச்சம் என்பது வெறும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நின்றுவிடாமல் உங்களைச் சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அளவுக்கு ஒரு மாபெரும் கொடை வள்ளலாக உங்களை மாற்றப்போகிறது. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீர்களோ அவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களை மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதுவரை உங்களிடம் உதவி பெற்றுக்கொண்டு நன்றி மறந்து உங்களை தூற்றியவர்கள் எல்லாம் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு உங்களை நெருங்கவே பயந்து வெகு தூரம் விலகிச் சென்று விடுவார்கள். இந்த மே 31ஆம் தேதிக்குள் நிகழப்போகும் இந்த அதிசயம் காலமெல்லாம் உங்கள் நெஞ்சில் நீங்காத ஒரு இனிமையான சுவட்டை பதிக்கப் போகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் பல புதிய பரிமாணங்களை தொடுவீர்கள். இதுவரை நீங்கள் தயங்கிச் செய்யத் தவறிய பல புதிய முயற்சிகளை அவளுடைய ஊக்கத்தின் மூலமாக முழு வீச்சில் தொடங்கி மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகள் அனைத்திற்கும் உரிய அங்கீகாரம் தேடி வரும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் அனைத்தும் பல மடங்கு லாபத்தை தரக்கூடியதாக அமையும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இதுவரை அனுபவித்த மன உளைச்சல்களால் தான் உங்களுக்கு பல உடல் உபாதைகள் வந்தன என்பதை உணர்ந்து மனதை எப்படி எப்போதுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்வது என்ற மாபெரும் கலையை அவள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாள். இதனால் மருத்துவச் செலவுகள் அடியோடு குறைந்து நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்துடனும் 100 மடங்கு சுறுசுறுப்புடனும் வலம் வருவீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவடையும். பேச்சுக்களில் ஒரு காந்த சக்தி பிறக்கும். நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்கும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் உங்களுக்கு பின்னால் உருவாகும் அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பு மிகச் சிறப்பாக வெளிப்படும். இத்தனை பெரிய மாற்றங்களையும் எண்ணிலடங்கா நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்கப் போகும் இந்த பொன்னான காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் வரம்பு மீறிய கோபத்தையோ அல்லது வீண் விவாதங்களையோ யாரிடமும் வைத்துக் கொள்ளாதீர்கள். குரு பகவானையும் சிவபெருமானையும் முழு மனதோடு சரணடைந்து உங்களுக்கு வரப்போகும் அந்த புதிய உறவை அல்லது வழிகாட்டியை இருகரம் கூப்பி வரவேற்க தயாராகுங்கள். இந்த வசந்த காலம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்பதே எங்களின் ஆழமான பிரார்த்தனையாகும்.
அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த அற்புதமான ஜோதிட கணிப்பு உங்கள் மனதிற்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தந்துள்ளது என்பதை நாங்கள் அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறோம். உங்களுடைய குலதெய்வம் எது அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வம் எது என்பதை மறக்காமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் எழுதி பதிவு செய்யுங்கள். மேலும் இந்த மாபெரும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் நிகழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, ஓம் நமச்சிவாய் அல்லது குருவே சரணம் என்று உங்கள் பொன்னான கருத்துக்களை பதிவு செய்து இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரின் நல்வாழ்விற்கும் வழிகாட்டுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் பலரின் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடும்.